லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுற நடப்பு ஐபிஎல் தொடரின் முக்கியமான மேட்ச் இன்றைய தினம் நடைபெறவிருக்கு. அந்த வகையில் பல எதிர்பார்ப்புகளோட இன்றைய மேட்சை கண்டுகளிக்க ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, இரு அணிகள் மோதுற இந்த மேட்ச் தொடர்பான சுவாரஸ்ய தகவல்கள் என்ன என்பதை பற்றி இங்கு பார்க்கலாம். கடந்த ஆண்டு இதே எல்எஸ்ஜி மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதிக்கொண்ட ஆட்டம் மழை காரணமா தடைபட்டு போச்சு. இந்த மேட்ச்ல டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச்ச தேர்வு செய்யவே பேட்டிங் செய்து வந்த லக்னோ அணி 19.2 ஓவர்களுக்கு மேல பேட்டிங்க தொடர முடியாதபடி மழை குறுக்கிட்டது. விடாம தொடர்ந்து பெய்த மழையால அதுக்கு மேல லக்னோ அணியாலையும் அவங்கள தொடர்ந்து சென்னை அணியாலையும் விளையாட முடியல. தல தோனியோட பேட்டிங்க கொண்டாடலாம்னு காத்திருந்த ரசிகர்களுக்கு இது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அந்த வகையில் லாஸ்ட் இயர் மேட்ச்ல மிஸ் ஆன தல தோனியின் பேட்டிங் தரிசனத்தை இந்த முறை விடக்கூடாதுன்னு எக்கச்சக்க எதிர்பார்ப்போட சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரெடியா இருக்காங்க. இந்த மேட்ச்ல லக்னோ அணியின் கேப்டன் KL ராகுல் காயம் காரணமா கலந்து கொள்ளலங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு நேற்றைக்கு என்ன நாள்னு நிச்சயம் ஞாபகம் இருந்திருக்கும். அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணோம்னா ஏப்ரல் 18, 2010 தரம்சாலாவில் பஞ்சாபை எதிர்கொண்ட மேட்ச்ல சிஎஸ்கே பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணது நினைவுக்கு வரும். அந்த மேட்ச்ல தல தோனி கடைசி ஓவரில் அடிச்ச சிக்ஸையும் வழக்கமா எதுக்குமே ரீஆக்ட் பண்ணாத தோனி அதுக்கு ரீஆக்ட் பண்ணதையும் யாராலையும் அவ்வளவு ஈஸியா மறக்கவே முடியாது. அது சிஎஸ்கேவின் கடைசி லீக் ஆட்டம் அப்படிங்கிற வகையில ஒருவேளை அந்த மேட்சை தோத்திருந்தா செமிஃபைனல்ஸ்ல விளையாடும் சான்ஸை இழந்து அந்த ஆண்டின் ஐபிஎல் கோப்பையை முதல் முறையா சென்னை அணி வெல்லும் வாய்ப்பையும் தவற விட்டிருக்கும். அந்த வகையில அந்த மேட்ச் சென்னைக்கு ரொம்பவும் முக்கியமான மேட்சா இருந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்திலையும் சிஎஸ்கே தரமான வெற்றியை தன்வசப்படுத்தும்னு ரசிகர்களால எதிர்பார்க்கப்படுது. அப்படி சிஎஸ்கே வெற்றி பெற்றா புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்துக்கு முன்னேறும். அது சிஎஸ்கேக்கு இன்னும் சாதகமானதா அமையும். ஆக இந்த மேட்சிலையும் சிஎஸ்கேவின் வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நடக்குமா, அது அடுத்தடுத்த மேட்சுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.